சரி, டிமாண்ட்லாம் பண்ண முடியாதுன்றீங்களா? அந்த இடத்துல இபிஎஸ் இல்லைன்றீங்களா? அப்படிதான் சொல்ல வர்றேன். அப்ப நீங்க அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல சேலத்துல 38%, திருநெல்வேலி 8% என்னைக்கு போயிருக்கு? விழுப்புரத்துல 35, ராமநாதத்துல 9 என்னைக்கு போயிருக்குது? சிதம்பரத்துல 35, தேனியில 13 என்னைக்கு போயிருக்குது? ஸோ அந்த தன்மை வேற, இந்த தன்மை வேற. அதுதான் அண்ணாமலை ஏற்கனவே அமித்ஷாட்ட விலைக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த வகையில தான் தொகுதி பங்கீடு இருக்கணும், இருக்கும். அதை பார்த்ததுமே ஒரு அமித்ஷா இது தேவையில்லாத திரும்ப கூட்டணி உடச்சிருவாப்புல போல இருக்கேன்னு தான் மாத்தி விட்டார் போல இருக்கு. குறைஞ்ச சீட்டு வந்தா பார்லிமெண்ட்லயும் எடப்பாடி காலை வாரிட்டு போயிடுவார். பார்லிமெண்ட்ல டிச் பண்ணிட்டு போயிடுவார். மாஸ்டர் 65 சீட்டு கேட்டாலும் தர மாட்டார் சார். அப்பவும் கூட்டணி வேணாம்னு சொல்லிடுவார் சார். அது எப்படி வருதுன்னு பார்க்கணும். கூட்டணி வரும், அவருக்கும் தேவை. இனிமேல் மாறி போனா லீடர்ஷிப்ல சீமான் அவரை தாண்ட வாய்ப்பு உண்டு. விஜய் தனிச்சு நின்று அவரை பெரிய அளவுக்கு பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அவரும் இனிமே பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியேறி போய் 2 பேரும் அவருக்கு த்ரெட்டா இருக்காரு. சீமான் ரியல் த்ரெட்டு, விஜயும் தனிச்சு நின்னா எடப்பாடிக்கு ஓட்டை தான், அந்த பாமர மக்கள் எம்ஜிஆர் ஓட்டை தான் அவர் பிரிப்பாரு.